ஸ்திரீகள் விரதம் உபவாசம் இருக்கலாமா? ரெண்டு பேரா சேர்ந்து ஒரு மனுஷன் ஆயிட்டா கல்யாணத்துல, மனசுல மட்டும் ஒன்னாகலை, சரீரத்தில் ஒன்னாயிட்டா. அர்த்தநாரீஸ்வரத்தினுடைய ஒரு ஃபார்மை எடுத்து புராணங்கள்லாம் பிரதிபாதனம் பண்றது என்ன வருது தெரியுமா? மனசு ரெண்டும் எங்களுக்கு ஒன்னாச்சுன்னு இல்லை, உடல் கூட ஒன்னாயிடுத்து அப்படின்னு பாமர ஜனங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் பரமேஸ்வரன் பார்வதியை தன்னோட உடம்போட ஒற்றி உள்ள தள்ளினார். அதனால் உடலும் உள்ளமும் ரெண்டும் ஒன்று. தர்மசாஸ்திரத்தில் ஒரு கோட்பாடு இருக்கு, என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் எப்போ ஒன்றாயாச்சோ எல்லா காரியமும் சேர்ந்து தான் இப்போ பண்ணுறாளோ, அந்த பண்ணுறவனுக்கு என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்கிறதோ அந்த புண்ணியம் அத்தனையும் பண்ணாத அந்த பொண்ணுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், குறையாத பகுதி இல்லை. அப்படியே என்ன, ரெண்டு பேரும் ஒரே ஆசாமி, ஒரே மனது, டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் அவள் எது பண்ணாட்டா கூட இவள் என்னெல்லாம் பண்ணினானோ அதனுடைய பலம் பூரா அவளுக்கு சேர்ந்து. அப்பாவுக்கு இருக்கிற கௌரவங்கள் அத்தனையும் கஷ்டோடையா இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு வந்து சேர்றத. மந்திரியோடு பையன் வந்திருக்கான்னா மந்திரிக்கு தகுந்த கௌரவம் வருத, அதில் குறவே இல்லையே. அதனால் ஆசிரியத்தினால் ஒரு கௌரவம் அவளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அவள் அதுலேயும் சேர்ந்து இருக்கிறதுனால ராமாயணத்தில் யாகம் பண்ணன் தீர்மானம் பண்ணின உடனே சீதி இல்லையே சொன்னோன்னா யாகம் என்னமா பண்ணுறதுன்னு வந்து கொடுத்து. அப்படியெல்லாம் விசாரம் அங்கே வந்திருக்கு. அதனால் இவளோட சேராத இவனுக்கு எந்த கர்மாவும் இல்லை. சபத்ரீகனாக தான் சர்வ கர்மாவும் சேரா. அவளோட சேர்ந்து சேரேன், அவளோட சேர்ந்து சேரேன், அவளோட சேர்ந்து சேரேன்னா. அதனால் பலம் பூரா அவளுக்கு போயிடும் இல்லை. அது நீங்கள் இப்படி நினைக்க வேண்டாம். அவனுக்கு என்ன பலனோ அதில் பகுதி இல்லை, அவனுக்கு என்ன பலனோ அதே பலன் போயிடும். அப்போ அந்த பலன் கிடைக்கிற போது அவள் தனியே ஒரு உபவாசம்னோ, அவள் தனியே ஒரு விரதம்னோ, அவள் தனியே ஒன்று ஆராதனைனோ தேவையில்லாத ஆகிடுறது. அதனால் தேவையில்லாத வருது. அதுக்கு உதாரணம் அதோடு நிறுத்தாமல் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லித்து, இந்த பொண்ணு இவன் கஷ்டோடையனாக வந்தான், அப்புறம் எனக்கு கணவனாக மாறினான், என்னுடைய சௌக்கியத்தை கவனிக்கிறான், என்னுடைய ஜீவனத்துக்கு தேவையானதெல்லாம் நிறைவு பண்ணுறான். அதனால் எங்கிட்ட நெருக்கமாக இருக்கிறபடியினால இந்த அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். அது இந்த கஷ்டோடையனாக வந்தவன், பதியாக வந்தவன், எல்லாம் வந்திருக்கான். இருந்தாலும் அப்படி வந்திருக்கான். ஆனால் அவன் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு இந்த அம்மா நினைச்சு விட்டா, இந்த பொண்ணு நினைச்சா எல்லா விதமான புண்ணியங்களும் அவன் எப்போ பண்ணாலும், எந்த ஊரில் இருந்தாலும், பிரிஞ்சு போய் பண்ணாலும், எங்கே போய் பண்ணாலும் எல்லாம் இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவன் பண்ண ஒரு தப்பு இவளுக்கு வராது. அவன் கொள்ளையடிக்கிறான், அல்லது கொலை பண்ணுறான், அல்லது கண்ணா பின்னா இருக்கான், அல்லது குடிக்கிறான், தப்பு தண்டா பண்ணுறான், இந்த பாபம் அத்தனையும் கேவலம் அவனோட ஒட்டும் இவள்கிட்ட போகாது. அந்த கொலகாரனையே இவள் நான் எனக்கு முன்னாடியே கையை பிடிச்சு விட்டேன், எனக்கு கஷ்டோடையே நான் வந்து கொடுத்து எல்லார்ட்டையும் ஒத்துன்னு விட்டேன் அப்படின்னு நினைப்பில் எனக்கு இவன் தான் தெய்வம்னு மாத்திரம் நினைச்சா போகும், எல்லா நல்லதும் அவள். இவள் சொர்க்கத்துக்கு போவள், அவன் நரகத்துக்கு போவன், அப்படி வச்சிருக்காள். அதனால் இப்படி இருக்கிறதுனால விரதாதிகளில் தனியாக ஒரு நடத்துறதுங்கிறது தேவையில்லாதாச்சு. ஒரு பொண்ணு சொல்லிட்டு அதென்ன தேவையில்லையே சொல்லுவானேன், தேவையில்லைனாலும் நான் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஒன்று தானே, நம்ம குழந்தைகள்கிட்ட கேளுங்கோ, தேவையில்லை அதுலேயே கிடச்சிடும், அதென்ன அதில் கிடைக்கிறது, நானே பண்ணுறேன். அப்போ சொல்கிறான், தாராளமாக பண்ணு, உன்னோட ஆம்படையாங்கிட்ட கேட்டுட்டு பண்ணு, அவளையும் சேர்த்து வச்சு பண்ணு, சகாயத்தை கூட்டிக்கோ, சிரமம் இருக்காது, அவன் சேர்த்து வாங்கி தரட்டும். அதனால் அவங்ககிட்ட கணவங்கிட்ட கேட்டு நான் இந்த மாதிரி பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன், இன்றைக்கி விசேஷம் உபவாசம் இருக்கலாம், ஆஹா இரேன் நானே இருக்கிறேன்னு சொல்லலாம். அது கேட்டு செய்யணும்னா ஏன் தெரியுமா? கேட்டு செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி நினைக்காருங்கோ, என்ன இவன் மட்டும் கேட்டு செய்யணும், அவன் கேட்காத செய்யணுமா, இவளுக்கு என்ன சுதந்திரம் இல்லையா, அது என்ன அது? அப்படி அல்ல. என்ன தாத்பரியம்னா, நாம் சின்ன வயசில் இருக்கிறோது ஏதாவது நமக்கு மெச்சூரிட்டி வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ஏதாவது வேணால் அப்பாட்ட கேட்போம், அம்மாட்ட கேட்போம், அண்ணாட்ட கேட்போம், ரெண்டு பேரும் இல்லைன்னா அடா வேண்டி வாழ்கிட்ட கேட்போம், அடா நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்போம், கேட்டு தான் உள்ள இறங்குவோம், கேட்காத இறங்குறது இல்லை. அப்பாட்ட கேட்கலாம் இந்த பண்ணலாமா, இந்த கோர்ஸ் சேரலாமான்னு, அம்மாட்ட கேட்கலாம் இந்த வேலைக்கு போகலாமா, இப்படியெல்லாம் தெரிஞ்ச வாழ்கிட்ட உபதேசம் வாங்கிண்டு கலந்துக்கிண்டு ஆலோசனை கலந்துக்கிண்டு அதில் நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிண்டு அனலைஸ் பண்ணி அப்படி வாங்கிக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. அது மாதிரி இஞ்சியும் அவன் உயர்வன், அவன் பெருசு சுப்ரீம், நான் ரொம்ப கீழே, அவங்கள்ட்ட கேட்டால் தான் செய்ய முடியும், இல்லைடா செய்ய முடியாது என்கிற கோணத்தில் வரலை.
நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன லாபம் தெரியுமோ? ஆஹா, நானும் கூட இருந்து நடத்தி தரேன்னு அவன் கூட வருவன். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு சகயோகம் வரத்துக்கு அவனோட கேட்டுட்டு செய், கேட்காத செய்யாதேன்னு. கேட்காத செய்ய போகிறேங்கிற ஒரு பொண்ணு, அதெல்லாம் கேட்கலாம் வேண்டாம், எனக்கு நான் பண்ண போகிறேன்னா அந்த அதிகாரம் சுயமாக இருக்கிறது நீ எடுத்துக்காதே, உனக்கு அது புண்ணியம் கிடைக்காது. ஏன்னா எப்படி அவனுடைய கர்மாவுக்கு உன்னுடைய கூட இருந்தால் தான் புண்ணியம் வருமோ, அதில் உன்னுடைய கர்மாவுக்கு அவன் கூட இருந்தால் தான் புண்ணியம் வரும். அதனால் அதில் நீ தலையிட வேண்டாம் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்துருக்கே தவிர தப்பான கண்ணோட்டம் அது உள்ளே இல்லை.